சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி அப்பா செல்லப்பாண்டி செஞ்ச தப்பால ராஜாங்கம் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. இந்த விஷயம் தமிழுக்கு தெரிய வர செல்லப்பாண்டியை கூப்பிட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. அமைச்சரா இருந்தும் ₹1 கூட லஞ்சம் வாங்காம வாழ்ந்துகிட்டு இருக்காரியா அந்த பெரிய மனுஷன். கோடியா எத்தனையோ பேரு லஞ்சம் கொடுக்க வந்தப்ப அந்த மனுஷங்களை எல்லாம் ஓட விட்டவரியா அவரு. அப்படிப்பட்ட அந்த நல்ல மனுஷனுக்கு இப்ப ஒன்னால களங்கம் வந்துருச்சு. இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கிட்ட தமிழ் கோபப்படவும் செல்லப்பாண்டியும் தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிச்சிருமா, இந்த தப்ப சரி பண்றதுக்கு நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லிடுறாரு. அடுத்து பார்த்தா தமிழ் ராஜாங்கம் வீட்டுக்கு போய் ராஜாங்கத்துக்கிட்ட பேசுறாங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு எனக்கும் தெரியும், ஏன் இந்த ஊர்ல உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இப்ப உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கற விஷயம் எங்க அப்பான்னு ஒருத்தர் இருக்காருல, அவரால தான் உங்களுக்கு கெட்ட பேரு ஏற்பட்டு இருக்கு. ஆனா அந்த கெட்ட பேரை நான் உங்களுக்கு வர விட மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களை தேடி எந்த ஒரு போலீஸும் வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட தமிழ் சொல்றாங்க. உடனே சேது வந்துட்டு, ஏய் என்னடி குடும்பத்தோட நாடகம் ஆடுறீங்களா? தராதரம் தெரிஞ்சு சம்பந்தம் பண்ணி இருக்கணும். அதுக்கு தான் நாங்க இப்போ அனுபவிக்கிறோம். போடி போ, எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ் மேல கோபப்படுறாரு. ஆனா தமிழோ சேது சொன்னதை எதையுமே கண்டுக்காம திரும்பவும் ராஜாங்கத்தை பார்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. நான் இங்க வந்ததுக்கு முக்கிய காரணமே இந்த விஷயத்துல தப்பு செஞ்சது எங்க அப்பா தான். அப்படி இருக்கும்போது உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவுக்கு இந்த ஊர்ல யாருக்குமே தைரியம் கிடையாது. இந்த விஷயத்தை செய்ய வச்சது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய பார்த்துக்கிட்டே தமிழ் கேக்குறாங்க. அப்பந்தான் பார்த்தா சாவித்திரி வந்துட்டு திடீர்னு உள்ள புகுந்து, ஏய் இங்க பாரு, உங்க அப்பன் செஞ்ச தப்பால இங்க எங்க அண்ணனுக்கு கெட்ட பேரு வரப்போகுது. இதனால உங்க அப்பன் மேல மொத்த பழியும் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரு மேலேயோ மொத்த பழியையும் போட பாக்குற. அப்படிதானே? நீ சொல்றத இங்க யாரும் நம்ப மாட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சாவித்திரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஈஸ்வரிய பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு, போஸ் தான் இந்த விஷயத்த செஞ்சான் அப்படிங்கிறது தமிழுக்கு தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா தமிழ் வந்துட்டு, இந்த எல்லா விஷயத்துக்கும் மொத்த காரணம் வேற யாரும் இல்ல, போஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கிட்ட சொல்லவும் அதை கேட்ட ராஜாங்கத்தோட மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆயிருது. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, என்னடி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் மகன் போஸ் மேல பழிய தூக்கி போடுற, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தமிழை பார்த்து கேட்கவும், போஸ் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பணத்தாசை காட்டி, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா 1க்கு 5 லட்சம் தாரேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் உங்களுக்கு எதிராக திருப்பி போஸ் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த கார் ஆக்சிடென்ட பண்ணதும் போஸ் தான். நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கும்போது உங்களை கொல்றதுக்கு வந்த அந்த கொலைக்காரனும் போஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ரகசியத்தையும் பட்டுன்னு தமிழ் போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்ட சாவித்திரி வந்துட்டு இதை எதையுமே காதுல வாங்காம, ஏய் தமிழ், என்ன உங்க அப்பனால எங்க அண்ணனுக்கு அவமானம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கு என்னென்னமோ கதை கட்டிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சாவித்திரி கேட்கவும், இப்படியெல்லாம் நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அந்த கடங்காரங்க கிட்ட பேசிட்டு இருந்த விஷயத்தையும், அதே மாதிரி போஸ் தான் ராஜாங்கத்தை கொல்ல முயற்சி செஞ்சான் அப்படிங்கிற விஷயத்த ஈஸ்வரி ஆஸ்பத்திரியில வச்சு தமிழ்கிட்ட சொன்னதையும் தமிழ் போன்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை எடுத்து ராஜாங்கத்துக்கிட்ட காட்டவும் இதை பார்த்துட்டு ஈஸ்வரி, போச்சு எல்லாம் நாசமா போச்சு,
என் மகன் வாழ்க்கை இனி என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சேது வந்துட்டு, எங்க அப்பாவை கார் ஏத்தி கொல்ல பார்த்தது இந்த போஸ் தானா, இன்னைக்கு என் கையால தான் அவனுக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபத்தோட போஸை தேடி வெளியே போறாரு. அடுத்து பார்த்தா கத்திய வச்சு போஸோட வயித்துல குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காரு சேது. அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு போஸு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் முழிச்சு பாக்குறாங்க. அதாவது போஸ சேது கத்திய வச்சு குத்துற மாதிரி தூக்கத்துல கனவு கண்டு இருக்காங்க இந்த ஈஸ்வரி.